நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து போர்க்களம். இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம சந்தோஷமாக அந்த மனித இனம் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த இந்த வாழ்க்கை முறையெல்லாம் கடந்து வரணும். கடந்து போய் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை சண்டை போடுகிற வாழ்க்கை. இது ஒரு போர்க்களம். இப்போ கடந்த காலங்களில் 2ஆம் உலகப் போர், 1ஆம் உலகப் போர், அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிற்றரசர்கள் ஒரே போர் சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தாங்க. இப்போவும் நம்ம அந்த சண்டைலாம் முடிஞ்சு போச்சான்னா இப்போவும் போர் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் யார் தெரியுமா? நான் பணக்காரனாக போகிறேன், நான் வந்து நடிகராக போகிறேன், அல்லது நான் முதலமைச்சராக போகிறேன், நான் ஒரு டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், உன்னை விட உயர்ந்து காட்டுறேன் பாரு, நான் உன்னை தோற்கடிச்சு காட்டுறேன் பாரு, உன்னை விட நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, எல்லாரை விட நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிறரை தோற்கடிப்பதற்காக ஒரு வித்தியாசமான வழிமுறையை கடைபிடிக்கிறோம். முன்னாடி சண்டை போட்டாங்க. வா நீனா நானான்னு பார்த்துக்கலாம், வா சண்டை போடலாம், அடிச்சுக்கலாம், பார்த்துக்கலாமா அப்படின்னு நேரடியாக சண்டை போட்டாங்க. இப்போ வந்து வித்தியாசமாக சண்டை போடுறான், பாதுகாப்பாக சண்டை போடுறான். நீயா நானான்னு பார்த்துக்கலாம், நீ என்னவா போகிற, நான் டாக்டராக போகிறேன், நான் இன்ஜினியராக போகிறேன், பார்க்கலாமா, நீயா நானான்னு பார்த்துக்கலாமா அப்படி. இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை நான் பணக்காரனாக போகிறேன், நான் வியாபாரியாக போகிறேன். கடைசியில் யார் பெரிய ஆளுங்கிறத எப்படி முடிவு பண்ணுறது? யார் அதை அளவுக்கு அதிகமாக பணத்தை சம்பாதிக்கிறா, அல்லது யார் அளவுக்கு அதிகமாக புகழை சம்பாதிக்கிறாங்க? எல்லாருக்கும் யாரை தெரியுது? அவங்க தான் ஜெயித்தாங்க. ஒருத்தர் குறைவாக சம்பாதிச்சாலும் அவர் நிறைய புகழை சம்பாதிச்சிட்டார். ஒருத்தர் நிறைய புகழை சம்பாதிச்சார், ஆனால் குறைவான அதாவது ஒருத்தர் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டாரு, ஆனால் குறைவான புகழை சம்பாதிச்சிருக்காரு. ஒருத்தர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் அவரை பற்றி அந்த அந்த நாட்டில் யாருக்குமே தெரில, பெருசாக கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு நிறைய புகழ் இருக்குது, ஆனால் கம்மியான பணம் தான் இருக்குது. அப்படி வந்து இதில் எது முக்கியம்? நிறைய இல்லை, எனக்கு பணம், எனக்கு புகழ் தேவையில்லை. அது அவங்கவுங்க நம்பிக்கை பிரகாரம். எனக்கு புகழ் தேவையில்லை, பணம் தான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன், பணத்தை நிறையா சம்பாதிச்சிட்டேன். சிலர் சொல்கிறாங்க, எனக்கு பணம்லாம் பெரிய விஷயம் கிடையாது, புகழ் தான் எனக்கு பெரிய விஷயம். அதனால் வெற்றி தோல்விங்கிறது அவரவர் நம்பிக்கைக்கு அடிப்படையாக கொண்டது. பொதுவாக நீங்கள் சொல்லிட முடியாது, இவருக்கு நிறைய புகழ் இருக்குது ஆனால் குறைவான பணம் இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது குறைவான புகழ் இருக்குது அப்படின்னா இதில் யார் ஜெயித்தாங்கன்னு உங்களுடைய நம்பிக்கை வந்து எதுவாக இருக்குது? பணம் தான் பெருசுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் புகழ் தான் பெருசுன்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் நம்பிக்கை இந்த மாதிரி இது வந்து சண்டை வந்து வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு. யார் பெரியவர் என்று பார்க்கலாம், நீயா நானா என்று பார்க்கலாம் அப்படிங்கிற சண்டை தான் நடந்துது. அல்லது நீயும் டாக்டர், நானும் டாக்டர்கள்லாம் சண்டை போட்டுறாங்க, தனியாக சண்டை போடுறாங்க. யார் பெரிய டாக்டர் அப்படின்னு தனியாக சண்டை போடுறாங்க. எந்த டாக்டருக்கு நிறைய புகழ் இருக்குது? யார் பெரிய நடிகர்களுக்குள்ள சண்டை. முன்னாடி சண்டை நேரடியாக நடந்தது, வாழை தூக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு நேரடியாக போர்னு சொல்லிட்டு அல்லது அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு கிடந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் சண்டை போடக்கூடாது, அது அநாகரிகம், அது தேவையில்லை. இன்றைக்கி சண்டைகள்லாம் எப்படி தெரியுமா? அரசியல்வாதிகள்லாம் அவங்களுக்குள்ளே யார் பெரியவர்னு சண்டை போடுறாங்க, நடிகர்கள்லாம் அவங்களுக்குள்ளே யார் பெரியவர்னு சண்டை போடுறாங்க, இன்ஜினியர்கள்லாம் அவங்களுக்குள்ளே யார் பெரியவர்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுபோல் மருத்துவர்கள்லாம் அவங்களுக்குள்ளே யார் பெரியவர் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டு இப்போவும் சண்டை தான் நடக்குது. நான் தான் பெரிய மருத்துவர், என்ன உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இதய மருத்துவர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. நீ கண் மருத்துவர், நான் இதய மருத்துவர். அப்புறம் பல் டாக்டர்லாம் சேர்ந்து அதில் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை, யார் பெரிய பல் டாக்டர் பார்த்துக்கலாமா அப்படின்னு உட்பிரிவுகள்லாம் இருக்குது. சண்டையில் உட்பிரிவுலாம் இருக்குது. இந்த மாதிரி நடிகரில் கூட ஆக்ஷன் ஹீரோக்களுக்குள்ள ஒரு சண்டை, யார் பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்கலாமா. இன்னொருத்தர் குணச்சித்திரமாக நடிப்பார், சண்டைலாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னா குணச்சித்திரம். அந்த மாதிரி இப்படி வந்து சண்டைகளில் இப்போவும் நடக்கிறது சண்டை தான். இப்போ நடக்கிறது வந்து சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காத, சண்டை போடணும், அதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரும். நாம் வந்து எப்போ சண்டை போட மாட்டோம், இப்படி தான் மனித வாழ்க்கை இருக்குமான்னு நினைக்காதீங்க. இந்த இயந்திர அறிவு இன்னும் 2040 அப்புறம் ஒரு உலகம் வரும். இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். இது சண்டை உலகம், சண்டை போட்டு உருவான உலகம், சண்டை போடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட உலகம் இது. இங்கே இருக்கிற எல்லாமே சண்டை தான். ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே பாரு. நான் ஏற்றத்தாழ்வு, நான் உயரணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்கள தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஜெயிக்கிற அப்படின்னா மற்றவங்க நிறைய பேர் தோக்குறாங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட நிறைய பேரை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரே மாதிரியான விவசாய நிலம், ஒரே மாதிரியான வீடு, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் சமத்துவம். யாரையும் ஜெயிக்க போகிறதில்ல, யாரும் தோக்க வேண்டாம், உன்ன மாதிரியே நானும் இருக்கேன், நீயும் நானும் ஒன்று, நான் உன்னோட உயரணுங்கிற அவசியம் இல்லை, என்னை விட நீயும் உயர வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் சண்டை இல்லாத வாழ்க்கை, சமத்துவம் நிறைந்த வாழ்க்கை, அன்பு பாசம் செலுத்துவதற்கு இது வந்து சண்டை போடுற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இங்கே நீ ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காத. நீ இருக்கிறது போர்க்களத்தில், அதனால் ஜாலியாக நிம்மதியாக தூங்கணும் அப்படின்லாம் நினைக்காத. தூக்கம் வரும்போது தூங்கு,
இல்லாமல் நீ தூங்குவதற்கு ஆசைப்படாத. தூக்கம் வந்தால் நீ தூங்கிடு, வேறு வழி இல்லை, தூங்கி தான் ஆகணும். தூக்கம் வந்தால் அந்த தூக்கமே ஒன்றா தூங்க வச்சிரும். அந்த மாதிரி நீ போர்க்களத்தில் இருக்கப்பா அப்படிங்கிறத மட்டும் மனசில். இப்போ நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம், அந்த உலகமே சண்டை போடுற உலகம், அதை மனசில் வச்சுக்கோங்க. சும்மா ஜாலியாக இருக்கணும், அன்பு பாசம் அப்படி இப்படின்லாம் இருக்கணும் அப்படின்னு நீ தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். இந்த உலகத்தை பற்றி தப்பாக ஜாலியாக இருக்கணும், டிவி பார்க்கணும் அப்படி அப்போ நீ போர்க்களத்தில் டிவி பார்க்கணும்னு நினைக்கிற, சினிமா பார்க்கணும், அந்த சினிமா பார்க்கணும், இந்த சினிமா பார்க்கணும். உலகத்தெல்லாம் போர்க்களத்துக்கு இடையில விடுமுறை விடுவாங்க, அப்போ நீ ஒரு சினிமா பாரு. போர்க்களத்துலேருந்து விடுபட்டு ஒரு சினிமா பார்த்துட்டு போர்க்களத்துக்கு தான் வரப்போகிற. நீ சுற்றுலா போகணும் அப்படின்னா சுற்றுலா அதாவது போர்க்களத்துலேருந்து உனக்கு ஓரிரு நாள் விடுமுறை கிடைக்குது, சுற்றுலா போயிட்டு வர, திரும்பவும் போர்க்களத்துக்கு தான் வர. சுற்றுலா பார்க்குறதே என் வாழ்க்கை அப்படின்னு, அல்லது உலகத்தை சுற்றி பார்க்கணும், அதையும் உன்னுடைய லட்சியமாக மாற்று. உலகத்தையே சுற்றி பார்க்கணும், சைக்கிளில் சுற்றி பார்க்க போகிறேன், காரில் நாங்கள் 2 பேரும் உலகத்தையே சுற்றி வர போகிறோம் அப்படின்னு லட்சியமாக எடுக்கிறாங்க பாருங்கள். அதை அவங்க சண்டையாக ஏற்றுக்கிறாங்க, ஒரு போர்க்களமாக மாற்றுறாங்க. சும்மா அந்த நாட்டுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இந்த நாட்டுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி ஜாலியாக இருக்கணுங்கிற அந்த கான்செப்டே தப்பு. நீ தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போர்க்களத்தை கடந்து போகணும். போர்க்கள அனுபவத்தை கடந்து போய் எதிர்காலத்தில் தான் மனித இனம் ஜாலியாக இருக்க போகுது. இந்த அனுபவங்களை கடந்து போய் தான் நம்ம எதிர்காலத்தில் ஜாலியாக இருக்க போகுது. நாம இல்லை, இனிமே வர ஜனங்க, இனிமே வர தலைமுறையினர், நாமளும் 2040 அப்புறம். அப்போது இந்த மனித இனம் ஜாலியாக இருக்கிறதுக்கு இப்போ முடியாது. இப்போ சண்டை போடுற காலம். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் நீ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காத. இந்த உலகத்தில் சண்டை போடுறது தான் இது ஒரு போர்க்களம். இதில் போரிடுவது தான் உனக்கு சந்தோஷமாக இருக்கணும். போர்க்களத்தில் போரிடுவது தான் சந்தோஷம். எது சந்தோஷங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ.